அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாங்க. தமிழக அரசுக்கிட்ட இருந்து எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்கீம் வந்திருக்குங்க. என்னன்னா, தீபாவளி பண்டிகையை ஒட்டி தீபாவளி போனஸாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக ரூபாய் 5000 ரெடியா இருக்கு. தமிழ்நாடு அரசின் சூப்பரான ஒரு ஸ்கீம், சூப்பரான ஒரு திட்டம் வெளிவந்திருக்கு. இந்த 5000 ரூபாய் எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்க போகிறது, அதுவும் இந்த 3 வகை குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே, அதாவது இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே கிடைக்க போகிறது அப்படின்றத ஒரு உறுதியாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 வகை அட்டைகள் என்னென்ன, இந்த 5000 ரூபாய் ஸ்கீமில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம், அதற்கான முழு அப்டேட்டுமே இந்த ஒரு வீடியோவா முழுமையாக இருக்க போது எல்லாருக்கும், அதாவது குடும்ப அட்டை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி தகவல் கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இது என்ன ஏது என்றதை, இந்த ஸ்கீமை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன பண்ணணும் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் காண்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடி, தமிழ்நாடு அரசின் சூப்பரான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி, சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும். தீபாவளி பரிசு எல்லாருமே இதற்காக தான் காத்துட்டு இருந்தோம். சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்தார். ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களை வரி விலை குறையும் என்று அறிவித்தார். இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று வெளியாகியுள்ளது. இதற்கான தமிழ்நாடு அரசு ரூபாய் 10,000 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கும் தமிழக மக்கள். தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 வழங்குவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் அறிவிப்பு வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வரக்கூடிய தீபாவளிக்கு எல்லாருக்கும் ரேஷன் அட்டைகளுக்கும், அதாவது குறிப்பாக
என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை அட்டைகளுக்கு கண்டிப்பாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு அடுத்த மாதத்துலேருந்து டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்டோட ஸ்கீம்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ.